ரைட்டில் போகலாம். ஓகே. ஃபுல்லாக சுற்றிக்கலாம். செகண்ட் ஒரு ஸ்பீட் பிரேக் போர்டு இருக்கா, அதை தாண்டி லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். தேர்ட் கியர் போட்டுருக்கோம். ஸ்பீட் பிரேக் போர்டை தாண்டி அந்த வேன் வருதுல்ல, அங்கே வேன் உள்ள போகுது. ஒரே ரோடு தான் போய்கிட்டே இருங்க. ஒட்டி போய் நிற்கக்கூடாது. கேப் நிறுத்தணும். கிளச் இந்த காலை எப்படி எடுத்துருக்கணும். நீங்கள் எப்படி எடுத்தா வண்டி ஆஃப் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஸ்டாப்பில் ரைட்டு. ஆமாம், நீங்கள் ரைட்டில் போட்டுருக்கோம். வெளியே தான் போகிறேன். கிளச்சை பிடிச்சி ஏன் வெளியிலையும் தெரிஞ்சுதான் போகலாம். அப்புறம் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது, பர்ஃபார்ம் பண்ணணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணி எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். போதுதான் நம்ம ரோடு. அதுக்குள்ளே எக்ஸைட்டை போட்டு ஸ்டேரிங் போட்டு சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது.
ஆனால் நேற்று கார் ஓட்டினேன் வீடு காரில். அதில் வந்து கிளச்சை பாதியில் வச்சா கார் போகல. ஐ மீன் இந்த அளவுக்கு போகல. என்ன வண்டி? கேட்டன். தேடி இப்படி போகாமல் கிடையாது, போகும். அதை பர்சன்டேஜ் ஃபீல் பண்ணி 2 தடவை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும். கிளச்சை ரிலீஸ் பண்ணால் தான் எல்லா வண்டியுமே போகும். அந்த வண்டி இந்த வண்டி கிடையாது, பட் அதுவும் போகும். கொஞ்சம் இந்த அளவுக்கு பிக்கப் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக போகும். அவ்வளோதான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிப்பார். வண்டி வீட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரோட்டில் கொண்டு வந்து கிளச்சை மட்டும் யூஸ் பண்ணிப்பார். எக்ஸைட்டு பிரேக் எதுவும் யூஸ் பண்ணாமல் கிளச்சை மட்டும் காலை எடுத்து பாரு. புரிஞ்சுதா? அதுக்குன்னு எக்ஸைட்டர் மிதித்து ஓட்டணும்னு யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு அப்படி இது போட்டு மிதித்து ஓட்டிடாத. சுச்சுவேஷன் நீயே ரிலாக்ஸாக யோசிச்சுன்னா உனக்கு பதில் தெரிஞ்சிடும். ஒரு ½ hour ஆகிட்டு போகுது, அது எத்தனை தடவை ½ hour பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி ஹேண்ட் செட் அடிக்கும். சரியா? காலேஜ் போகிறப்பல லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிடு. அடுத்த மாதம் இண்டிகேட் ரைட்டில் போகணும். இந்த ரைட். நம்பர் போகும் 100% கிளச்சில் போகும். வெயிட் பண்ணு. போகுதா? அதுக்குள்ளே போகலையேன்னு சொல்லி வெடுக்குன்னு காலை எடுக்கிறதோ எக்ஸைட் மிதிக்கிறதோ இருக்கக்கூடாது. வண்டி ஸ்டடி ஆனதுக்கு வந்து எக்ஸைட் மிதிக்கணும். போகலாம். இல்லைண்ணா நான் அடிக்கலான்ட்டு வந்து அதுக்குள்ள நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்லக்கூடாது. சரியா? இங்கே ஒரு ஆள் அதுதான் சொல்லுவாங்க, நான் 3வது கியர் போடலான்ட்டு இருந்தேன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா. இங்கே ஒரு ஆள் இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஆள். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க சம்மந்தமெல்லாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பதில் சொல்லுவாங்க. அங்கே ரைட்டில் போகணும். அப்படியே அந்த புல்லரிப்பாயிரு அவங்க கொடுத்த ஆன்சர். இன்னொரு ஆன்சர் சொல்லுவாங்க, அந்த ஆன்சர்லாம் கேட்டிங்கன்னா எங்கேக்கா இருந்தீங்க இத்தனை நாளாங்கிற மாதிரி இருக்கும். மெயின்டைன் பண்ணால் போகும். வெடிங்க எடுத்து ஆஃப் ஆகிடும். போகுதான். பட் ஸ்டியரிங் சூப்பராக சுற்றுறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்க தப்பு இல்லை.
நேராக போகலாம். என்ன மது, தானா சேர்ந்த கூட்டம் படம் பார்த்தியா மது? அதில் ஆர்ஜே பாலாஜி வரான் தெரியுமா? அந்த கேரக்டர் அவங்க. டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்கோ. நீ ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோ மது, நீ அப்படியே பூரிச்சு போகிற மாதிரி ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம், யாருமே இல்லை. டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்பீட் அப்படியே இருந்துக்கலாம். புரிஞ்சுதா? பட் யாராச்சும் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை கிராப் பண்ணிக்கணும். யார் வராங்கட்டு நம்ம அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்துட்டோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக யோசிச்சு சிரிக்கிறேன். உன்ன நினச்சி நீயே சிரிக்கிறே அப்போ. புரியல, இது சுச்சுவேஷன் வரும்போது சொல்கிறேன். வெயிட் பண்ணு, பாயிண்ட் இன்னும் வரல, வெயிட் பண்ணு. பாயிண்ட் வரும் பாயிண்ட் வரும். செம்மையாக இருக்கும். நீயா கமெண்ட் இருக்காமல் ஏதோ ஒன்று வாங்கி விடுவேன். லைட்டாக பிரேக், நியூட்ரல் பண்ணி அந்த பிரேக் விட்டு கிளச் விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடுச்சு. ஓகே, ஈஸியாக முடிஞ்சுதான். பட் நீ எல்லாம் எப்போ இறங்கி போக வேண்டிய ஆள்? எத்தனை நாளாக வந்து நீ பாரு. போகலாம், என்னமோ வெடிச்சிச்சு. டக்குன்னு ஓடிடலாம். ஓடி நிதானமாக ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வரும். சரியா? என்ன மடு, ஊருக்கு போகும்போது வண்டி ஓட்டி பார்த்தியா? ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சா? நர்வஸ் ஆகிடுற, வண்டி நம்மள்ட்ட கொடுத்துறாங்கன்னு சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் படக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக எடுத்தால் வருதுங்கண்ணா. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்புறமா அது மூவ் ஆகிறப்ப ஆக்சிடென்ட் அப்போ வருது. ஏதோ ஒரு இடத்துல மெயின் ரோட்டில் இருக்கா, டக்குன்னு வண்டி எடுக்க. மெயின் ரோட்டில் இருக்கும்போது ஏன் டக்குன்னு ஏன் எடுக்கிறேன்? மெயின் ரோட்டில் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம பழகிற வரையும் அப்படி தான் எடுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்ம கற்றுக்கிற வரையுமே அந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்தாகணும். வேறு வழி இல்லை. நம்ம பின்னால் அவங்க நிற்கிறாங்களே, இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க, செகண்ட் கியர் அவங்க நிற்கிறாங்க, இவங்க நிற்கிறாங்கன்னு பதட்டப்படக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணணும். திருப்பி நம்ம நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிட்டு நம்ம ரோட்டில் போய்க்கலாம். அந்த ஷிஃப்ட் போகுதுல அந்த மாதிரி போகணும். இந்த ரோட்டில் தான் போகணும். ஸ்டடி பண்ணி டக்குன்னு எக்ஸலேட்டர், டக்குன்னு செகண்ட் கியர். அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது மது. கிளட்ச்லயும் அது ரொம்ப போக மாட்டேங்குதுன்னா, யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணா பெட்ரோல். ஆமாம், அதுவும் பெட்ரோல் தான். அவங்களும் அது ரிப்பீட்டாக ஓட்டிகிட்டே இருக்கும், அது வந்துடும். அது உனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். ஓ ரைட்டு அப்படின்னு. பட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது. நிவேதா, நீங்களும் தான் யார் நடிச்சிருக்கணும் தாத்தாக்கு. போகலாம். நிதானமாக போட்டால் விழுந்துடும். விழுந்துச்சா ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிடணும். கன்ஃபியூஸ் ஆகிட்டா டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடணும். அதை விட்டு அதோட சண்டை கட்டக்கூடாது.
கொடுத்துக்கிறேன். நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெரியலாம் இல்லை. ஒரு நேரம் 4000 மதியானம் 4000 ம் காலை நேரம் ம். எந்த ஆசிரமத்துக்கு எவ்வளோ இருக்கிறாங்க? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கிறாங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். அப்படி மெதுவாக ஓரம் வந்துடலாம். அந்த அக்கா இருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போய் சரிங்களா? அப்படியே லெஃப்ட் 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 இந்த வண்டிக்கிட்ட 2 வீலர் கிட்ட. இந்த டூ ஆமாம், அப்படியே லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். அவ்வளோ அப்படியே பம்புனா நின்றும். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. சாவி ஆஃப் பண்ணிவிட்டு கம்பல்சரி ஃபஸ்ட்டு கீ. அப்படி இந்த சைடு வந்து பாருங்க.